ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து நோட் 9, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய மாடல் இது. ஆனால் வாண்டடான மொபைலு, 1,00,000 ரூபா விற்ற மொபைல். ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கும், அது மாதிரி இந்த மொபைலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்படி ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபோனாக இருந்தது. பெரிய பெரிய ஆக்டரு, டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஸோ அந்த லெவலில் இருந்த போனே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,500 6,500. ஸோ நோட் 9, சாம்சங் கேலக்ஸி நோட் 9 பேக்ரவுண்ட் இருக்குது, லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது. அப்புறம் அந்த பேனா, பென்சிலு எல்லாமே இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128 6GB ரேம் 128. இதில் என்னென்னா பேக்ரவுண்ட் இஷ்யூ இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பவுச்சில் வேறு பவுச்சு கூட போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆன் ஆஃப் பட்டன் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கலண்டு உழுவலை, எதுவுமே கலண்டு உழுவலை, எதுவுமே கீழே உழுவுற மாதிரி கண்டிஷனில் இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் உளுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. சரியா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, பவுச்சை மாட்டி வச்சுக்கோங்க. என்ன இருக்குது? சரியா? நான் அது கூட ஒருத்தர் பவுச்சு கொடுத்துருக்காப்புல. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,500. அடிமாட்டு விலை. ஆமாம், என்னது எக்ஸ்பென் எல்லாமே. ஆமாம், இதே போன 8,500 முந்தா நாள் ஒன்று போட்டோம், இதே மாதிரி தான் இருந்துச்சு. அது கூட ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்றைக்கி வந்தது.